வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். இது வந்து எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம் வெண்டைக்காய். இது வந்து பேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு லிமிட்டடாகவே எடுத்துக்கலாம் ஆயில். அண்ட் தென் கடுகு சீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணோம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. ஸோ இது நல்லா வதங்கிட்டு வெங்காயம் பூண்டு போட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து வதக்குவாங்க. மஞ்சள் பொடி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஹோம்மேடு மிளகாத்தூள். ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஸோ உப்பு தேவைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம். சூப்பராக வந்து தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சுன்னு இருக்கிறது. ஸோ அப்படியே வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸை வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி நீங்கள் சப்பாத்தி வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் ஸோ வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சேம் கரண்டே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹாட் பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து வேகும். என்னென்னா லேயர் சப்பாத்தி அண்ட் தென் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக வந்து